யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவா பூமியில் அன்பு கொண்டார். தேவன் நம்ம இந்த பூமிய ரொம்ப அன்பு கொண்டிருக்கிறாராம். எப்படின்னா, அவருடைய சொந்த பிள்ளைய நமக்கு ஆண்டி கல்வார் சிலுவைக்கு அனுப்பி நம்ம பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, நம்முடைய மிருக நிமித்தமா அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தமா அவர் நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும்படியாக தேவன் அவரை இந்த பூமியில ஒப்பு கொடுத்தாராம். அதான் யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. அப்ப நம்ம இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். அவர் தான் நம்ம பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் சுமந்து தீர்த்தார். எப்படி சுமந்து தீர்த்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா, அவர் பூமியில வாழ்ந்த காலங்கள்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்தாராம், ஒருத்தர் கூட தீமை செய்யலையாம். எப்படி நீங்க சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலும் தேவன் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாராம், செவிடர்களுக்கு காதை திறந்து விட்டாராம், முடவனை எழுந்து நிமிந்து நடக்க செய்தாராம், சப்பானியையும் சூமின உருப்படையும் குணமாக்கினாராம், மரித்த லாசுர உயிரோடு எழுப்பினாராம். அப்புறம் பாத்தீங்கன்னா கல்வாரி சிலுவைக்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போனாராம். அங்க பாத்தீங்கன்னா நமக்காண்டி அடிக்கப்படுறாரு, காரி துப்பப்படுறாரு. நமக்கு வர வேண்டிய தண்டனைய தேவன் ஏற்றுக்கொள்வார், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றார். நம்ம தண்டனைய என்ன பண்றாங்க? கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்காராம். வாரினால் அடிக்கிறாங்க, முதுகு பிற்கப்படுகிறது. அவர் இறந்துட்டாரான்னு பாக்குறதுக்கு விழாவுல குத்தப்பட்டாராம். விழாவுல குத்துனா ரத்தமும் தண்ணீருமா பீறிட்டு வந்துச்சான். அப்ப அவர் நம்முடைய பாவங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கார். ஏன்னா நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. அதனால நீங்க அவர் மரிச்சாரு. அவர் மரிச்சாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் மரிச்சாரு, அடக்கமான பார்த்தாரு, 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக தான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுதலைன்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா பலி செலுத்தினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லையே. பலி செலுத்தினருடைய ஆதாரமா அவர் போய் பரலோகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய மகனுக்காக இந்த மகளுக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறேன். அதனால இவன் நீதிமான் என்பதை அந்த பரலோகத்துல போய் தேவாதி தேவன்கிட்ட அவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். அப்ப அவ்வளவு பெரிய தேவன் நமக்காண்டி இந்த பூமிய அவர் பிள்ளைய கொடுத்து அன்பு கொடுத்துருக்கிறதுனால நீங்க எதை கொடுத்து கவலைப்பட வேண்டாம். நம்ம பாவங்களை அவர்கிட்ட அறிக்கை செஞ்சோம்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம நோய்களை அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் குணமாக்குறாரு. ஏன்னா அவர் குணமாக்குற தேவனா இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லா விதத்திலும் நோயிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதை நம்புங்க, நம்பி விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் இந்த காரியங்களை நமக்கு நன்மையான காரியங்களா மாற்றி தருவார், அவரை நம்பும் பொழுது. ஆமென்.